வணக்கம், என் பெயர் பட்டு. என்னுடைய வெப்சைட்டோட பெயர் freefincal.com. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணால் ஏன் அது பணவீக்கத்தை வெல்லும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஏன் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பணவீக்கம் தான் முதல் காரணம், ஒரே காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு. எவ்வளோ பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும், அதாவது புதுசாக சம்பாதிக்க ஆரம்பித்தவங்க எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணால் ஏன் அது பணவீக்கத்தை வெல்லும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதோடைய காரணத்தை பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பங்குச்சந்தை முதலீடு எப்பொழுதுமே பணவீக்கத்தை வெல்லாது. அதாவது பணவீக்கம் 8% வச்சுனுங்க. வருஷம் உங்களுடைய செலவுகளும் நீங்கள் வாங்குற பொருள்களும் மினிமம் 8% விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன். பங்குச்சந்தையிலேருந்து வர ரிட்டர்ன் டாக்ஸ் போக 8%க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். எப்பவுமே 8%க்கு மேலே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. லாஸ் வரும், நெகட்டிவ் ரிட்டர்ன் வரும், -10%, -20%லாம் கூட வரும். பட் ஆனால் நீங்கள் நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பங்குச்சந்தையில் தொடர்ந்து முதலீடு பண்ணீங்கன்னா, முதலீடு பண்ண பணத்தை எடுக்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 8%க்கு மேலே, அதாவது சராசரி பணவீக்கத்துக்கு மேலே உங்களுடைய ரிட்டர்ன் டாக்ஸ் போக இருக்கும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஏன் அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருப்பி அந்த டீ கடை அனாலஜி எடுத்துப்போமே, டீ கடை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் காலேஜ் கேன்டீன்லேயோ ஒரு டீ கடை இருக்குது. அந்த டெய்லி நீங்கள் அங்கே டீக்கு போகிறீங்க. அங்கே உங்கள் நண்பர்களோட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பிரேக்கும் போதோ லஞ்சுக்கு அப்புறமோ டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி போச்சு. அங்கே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. திடீர்னு அந்த டீ கடைக்காரர் உங்ககிட்ட சொல்கிறார், சார் நான் இந்த வாரம் தான் சார் கடைசி வாரம், எனக்கு நான் டீ கடையை மூட போகிறேன், என்னால் முடியல, ரொம்ப செலவு ஜாஸ்தியாது, வருமானம் இல்லை, எனக்கு கட்ட மாட்டேங்குது, நான் மூட போகிறேன் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு ஐயோ நம்மளுடைய இந்த டீ போச்சு, இந்த இடமே போனாலும் போயிடுமே, நம்ம எப்படி இவருக்கு உதவி பண்ணோம், நமக்கு இவ்வளோ நாளாக நமக்கு அவர் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு, இவருக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் 10 பேர் சேர்றாங்க, அவருக்கு உதவி பண்ணலாம், பண உதவி பண்ணலாம், புதுசாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக அவருடைய பிஸ்னஸை திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பணம் உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் நண்பர்கள் 5 பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆளுக்கு 5000 ரூபா தரோம், அதாவது 5 × 5 25,000 ரூபாய், 25,000 ரூபாய் தரோம். ஆனால் எனக்கு நீங்கள் வருஷம் 8% இன்ட்ரெஸ்ட் தரணும். ஸோ நான் 5,000 ரூபா உங்களுக்கு தருவேன், அந்த 5,000 ரூபாயில் வருஷம் 8% எனக்கு நீங்கள் தரணும். இது 5 பேர் பண்ண அக்ரிமெண்ட். இன்னொரு 5 பேர் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு தொகை தரேன், 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ ஒரு தொகை தரேன், ஆனால் எனக்கு உங்களுடைய வருமானத்தில் இந்த தொகை எவ்வளோ, உங்கள் கம்பெனியோட வேல்யூ எவ்வளவோ அது ப்ரொபோர்ஷனலாக, இப்போ நான் உங்கள் டீ கடையோட வேல்யூ 1 லட்சம் ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ நான் கொடுத்த தொகை 10%, 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு அந்த உங்கள் லாபத்தில் 10% எனக்கு வேணும். ஸோ 5 பேர் என்ன பண்ணுறாங்க, லாபத்தில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இன்னொரு 5 பேர் என்ன பண்ணுறாங்க, நான் உனக்கு அமௌண்ட் தரேன், நீ எனக்கு 7% தந்துடணும் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் லாபம் எவ்வளோ வருதோ அதில் நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக எனக்கு ரிட்டர்ன் வரும். இதான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உதவி.
ஸோ ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 டைப் ஆஃப் உதவி பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் இன்கம் லெண்டிங், அதாவது ஆர் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் பைசா தரேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. உனக்கு அந்த வருஷம் நஷ்டம் இருக்கோ லாபம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது நான் கொடுத்த காசுக்கு 7% ரிட்டர்ன், அவ்வளோதான். இடியோ மின்னலோ எனக்கு 7% வந்தானோ. இது ஒரு டைப் ஆஃப் லெண்டிங். இன்னொரு டைப் ஆஃப் லெண்டிங் என்னன்னா, நான் உன்னுடைய கம்பெனியில் ஒரு சின்ன பங்கு வந்து நான் வாங்கிக்கிறேன். என்னோட பங்கு எவ்வளவோ அதுக்கு ஏத்தாற்போல உனக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அது எனக்கு தரணும். ஆனால் ப்ராஃபிட் வந்தால் தான் தர முடியும். நஷ்டம் வந்தா நஷ்டத்தையும் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஒரு கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கான 2 வழி. ஒன்றுக்கு பேர் ஈக்விட்டி, அந்த பங்கு கேட்கறதுக்கு பேர் ஷேர். இன்னொன்று வந்து லெண்டிங், அதாவது பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்து பைசா அவங்களுக்கு தரோம், ஸோ அவங்க வந்து தே ஆர் இன் அவர் டெட். அதுதான் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டால் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் வருஷம் நான் 7% இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் பாண்ட். இப்போ இதில் என்ன ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, இந்த பிஸ்னஸ், இந்த டீ கடை பிஸ்னஸ் வந்து எப்போ லாபம் பார்க்கும்? இதுதான் குரூஷியல் பாயிண்ட். இப்போ நான் வந்து அந்த டீ மாஸ்டர்னு வச்சுங்களேன், எனக்கு 5 பேருக்கு 7% இன்ட்ரெஸ்ட் தரணும், இன்னொரு 5 பேருக்கு பங்கு தரணும். லாபம் வந்தால் பங்கு தரணும். நான் என் லாபம் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? முதல்ல எனக்கு வர செலவு எல்லாத்தையும் பட்டியலிடணும். நான் வந்து கடைக்கு ரெண்ட் தரணும், கடை ஸ்டாலுக்கு ரெண்ட் தரணும். அதாவது நான் ஆஃபீஸில் நடத்துகிறேன்னா அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும், பாலுக்கு கொடுக்கணும், டீ தூளுக்கு கொடுக்கணும், காஃபி தூளுக்கு கொடுக்கணும், தண்ணிக்கு கொடுக்கணும், நான் பஜ்ஜி போண்டா பண்ணேன்னா அதுக்கு கொடுக்கணும், சிகரெட் வாங்கினேன் பொட்டி கடை மாதிரி வச்சுருந்தேன்னா அதுக்கெல்லாம் முதலீடு பண்ணணும், நான் ஹோல்சேல் ரேட்டில் அதெல்லாம் வாங்கணும், யாராவது கடையில் வந்து வேலைக்கு வச்சுருந்தேன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் போக என்னுடைய வருமானத்தில், நான் விற்கிறதுலேருந்து வர வருமானத்தில் கொஞ்சம் அமௌண்ட் தங்கி இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டிலிருந்து இந்த 5 பேர் 7% கேட்டானுங்களே அவங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஆப்ளிகேஷன், என்னுடைய கடமைகள்லாம், அது கடமையாகி போச்சு. அந்த 7%ங்கிறது கடமை. இந்த கடமையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு தங்கி இருக்கு பாருங்க, அதுதான் லாபம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ், லெண்டிங், அதுதான் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல பங்கு கேட்டானுங்களா 5 பேர், அவங்களுக்கு தான் பங்கு கொடுக்கணும். இப்போ என்னுடைய பிஸ்னஸ் நான் கண்டினியூஸா அந்த பிஸ்னஸை நடத்தணும்னா நான் வருஷம் பண்ற ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு நான் 7% இன்ட்ரெஸ்ட் தரணும் இல்லையா, அதை விட ஜாஸ்தியா இருக்கணும். எனக்கு 10% ப்ராஃபிட் வந்தால்தான் இவங்களுக்கு நான் 7% இவங்களுக்கு தருவேன், மீதி கொஞ்சம் இருக்கும் கையில், இவங்களுக்கு பங்கு கொடுக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் அண்டர்லைங் லாஜிக். ஒரு பிஸ்னஸ் வந்து உயிரோட இருக்கணும்னா அது கடன் வாங்குற ரேட்டை விட அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும். பண்ணால்தான் அந்த பிஸ்னஸ் உயிரோட இருக்கும். இந்த பிஸ்னஸ் உயிரோட இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உயிரோட இருக்கும்ல. எங்கேயாவது ஒருத்தன் டீ கடை வச்சிருப்பான்ல, அந்த அது ஒரு டீ கடை ஃபெயில் ஆனாலும் ஏதாவது ஒரு டீ கடை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த டீ கடைக்கும் இதே லாஜிக் தான். ஸோ பேசிக் எக்கனாமிக் லாஜிக் என்னன்னா, கடன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு பாருங்க, இந்த 7%ங்கிறது பணவீக்கத்துக்கு க்ளோஸாக இருக்கும், பணவீக்கத்தை ஒட்டி இருக்கும். பணவீக்கம் 6-7%னா 6லேருந்து 8%னா அந்த லெண்டிங் ரேட், கடன் வாங்கும் ரேட் வந்து பணவீக்கத்தை ஒட்டி வரும். ப்ராஃபிட் வந்து பணவீக்கத்தோட ஜாஸ்தியா இருந்தால்தான் அந்த கம்பெனி உயிரோட இருக்க முடியும். அதனால இந்த பங்கு கேட்டானுங்களே அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது பாருங்க, அந்த ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட ஜாஸ்தியா தான் இருக்கும். அதாவது 7%ஓட மினிமம் 7%ஓட ஜாஸ்தியா தான் இருக்கும்.
டாக்ஸ் கொஞ்சம் குறையும். பட் பேசிக்காக பிஃபோர் டாக்ஸே பணவீக்கத்தோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுதான் பேசிக் எக்கனாமிக் ஐடியா. அஃப்கோர்ஸ் இவனுங்க பங்கு கேட்டவங்க வந்து இந்த டீ கடையில் மட்டும் எல்லா பைசாவும் போட்டாங்க. இந்த டீ கடை வந்து நிஜமாவே அந்த டீ மாஸ்டருக்கு ஒரு கைப்பக்குவம் இருந்து, அந்த டீ கடைக்கு ஒரு ராசி இருந்து, அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருந்தால் பிஸ்னஸ் பிக்கப் ஆகும். இன்னும் 2-3 வருஷத்தில் மேபி அந்த டீ மாஸ்டர் வந்து பக்கத்து ரோடில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்லையும் இன்னொரு டீ கடை பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அப்போ வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஆனால் இந்த 7% அதே தான் இருக்கும். ஸோ இவங்க கரெக்டான பிஸ்னஸில் பங்கு கேட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பில்ட் ஆகும்போது அவங்களுக்கு பங்கு ஜாஸ்தியாகிட்டே போகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாகிட்டே போகும். கரெக்டான பிஸ்னஸை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியலன்னா ஒரு பாஸ்கெட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ஒரு டீ கடை, ஒரு பொட்டி கடை, ஒரு அயர்ன் பண்ணுற கடை, இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று மாட்டோம். அப்போ நமக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்காக சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் ஏன் வந்து பங்கு சந்தையில் வர ப்ராஃபிட்டை பணவீக்கத்தோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. இது இந்த பேசிக் லெவல். பட் ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது அதாவது இந்த பங்கு வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க, சில பேர் விற்பாங்க. அந்த பங்கோடைய விலை வந்து எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ பேர் விற்கிறாங்கிறத பொறுத்து மேலையும் கீழையும் மூவ் ஆகிட்டே போகும். நிறைய பேர் திடீர் வாங்கிட்டே இருந்தாங்க, டெய்லினா மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும் பங்கோட வேலை. ஸ்டாக் மார்க்கெட் இப்போல்லாம் 4-5 நாள் ஏறிட்டே இருக்கு பாருங்க, ஒரு 2 வாரமாக ஏறிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் திடீர்னு வித்துட்டானுங்கன்னா தபால்னு சரியும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஏன் அதோட அந்த ஜாஸ்தியாக இருக்க ஏன் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐடியா இதுதான். ஒரு கம்பெனி உயிரோட இருக்கணும்னா அது பங்குச்சந்தையோட பணவீக்கத்தோட ஹையரா ப்ராஃபிட் பண்ணாதான் அது உயிரோட இருக்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீதி ஸ்டாக் மார்க்கெட்டோடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓட்டு போடுற நாள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி May 23rd எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.